ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காமதேனு வழிபாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தலைவாசலில் வந்து மாயில தோரணம் கட்டியிருக்கேன். அதே மாதிரி காமதேனு வந்து நம்ம வந்து கோசாலையில் வந்து பழங்களும், அதாவது வாழைப்பழம், வெல்லம், அருகம்புல் வாங்கி கொடுக்கலாம். முடியாதவங்க வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வீட்லேயும் வச்சு பண்ணலாம். வீட்டில் வச்சு பண்ணுறது பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி, புரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் பண்ணால் இன்னும் விசேஷம். பூஜை பண்ணுறதுக்கு மாலை வந்து ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 6:30 7க்குள்ளே முடிச்சிட்டா இன்னும் விசேஷமாக இருக்கும். இந்த பூஜை பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா சகல ஐஸ்வர்யங்களும் அஷ்டலக்ஷ்மியோட அருளும் நமக்கு கிடைக்கும். காமதேனு வாங்கும்போது முகம் வந்து லட்சணமாக இருக்கிறதா பார்த்து வாங்கணும். அந்த கண்ணுக்குட்டி வந்து பால் குடிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். இல்லை உங்களுக்கு ஐம்பொன்னால் ஆனது அந்த மாதிரி இது இருந்ததுன்னா தாராளமாக வச்சு பண்ணலாம். அதாவது பித்தளை, வெள்ளி இல்லை தங்கத்தால் ஆனது, இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஐம்பொல்லால் ஆனது, அது எது வேணால் நீங்கள் வந்து வச்சு தாராளமாக வழிபடலாம். வாங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் முகம் வந்து கிளாரிட்டி இருக்கா நல்லா பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா இந்த பூஜை வந்து நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன், நல்லா இருக்குது. அதனால தான் இதை வந்து சரி ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரமும் ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டுமே மிக்ஸ் பண்ணது. இதை வந்து பன்னீரில் வந்து குங்குமப்பூ லைட்டாக போட்டிருக்கேன். இதில் இந்த பச்சை கற்பூரமும் ஏலக்காய் பொடி பண்ணது வந்து இதில் போட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணுறேன். அபிஷேகம் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரம் சொல்லலாம். மகாலட்சுமியோட பீஜ மந்திரம் ஓம் ஸ்ரீம் நமஹா அப்படின்றது 3 வாட்டியோ இல்லை 5 வாட்டியோ ஒத்தப்படையில் சொல்லலாம். அடுத்தது வந்து நான் வந்து இளநீர் அபிஷேகம் பண்ணுறேன். இளநீர் அபிஷேகம் பார்த்திங்கன்னா செல்வத்தை ஈர்க்கக்கூடியது. அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பண்ண அந்த பச்சை கற்பூரமும் ஏலக்காய் வந்து புதன் சுக்கிரன் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ அதுக்காக நான் வந்து பன்னீரில் வந்து குங்குமப்பூ போட்டு பண்ணேன். அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள். எப்போவுமே நான் வீட்டில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து நல்லா வந்து வாசனையாக இருக்கும். ஃபைனலாக வந்து இதை தண்ணி விட்டு நான் வந்து வாஷ் பண்ணிடுறேன். இப்போது இந்த அபிஷேகம் வந்து எனக்கு வந்து யூஸ்வலாக நான் பன்னீரும் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் பால், தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். குங்குமம் வைக்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் நெத்திலையும் அந்த நடுப்பகுதி, வயிற்றோட நடுப்பகுதி, அதுக்கப்புறம் பின்புறம். ஏன்னா பின்புறம் தான் மகாலட்சுமி வந்து வாசம் செய்வாங்க, கோமோதாவோட பின்புறத்தில். அதனால் அங்கே மஞ்சள் வச்சுட்டு அதில் நான் குங்குமம் வைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த பச்சை கற்பூரமும் ஏலக்காவும் நீங்கள் பொடி பண்ணும் போது ஏலக்காவோட தோல் நீக்கிட்டு உள்ளே இருக்கிறது அந்த ஏல அரிசின்னு சொல்லுவாங்க, அதை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஃபைன் பவுடராக வந்துடும். அதை இதை மாதிரி இதுக்கு அபிஷேகத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காமதேனு வந்து நான் வந்து இந்த மணக்கட்டையில் வச்சுருக்கேன். பன்னீர் ரோஜா கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த காமதேனு வைப்பேன் எப்போவுமே. ஏன்னா எப்போவுமே பன்னீர் ரோஜா பார்த்திங்கன்னா நல்லா அந்த வாசனையாக இருக்கும். அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம சாமந்தி, மறிக்கொழுந்து இதெல்லாம் நான் சேர்ப்பேன். எப்போவுமே என்னோடய பூஜையில் வந்து கண்டிப்பாக சாமந்தி இருக்கும், அதே மாதிரி மறிக்கொழுந்தும் பன்னீர் ரோஜா இருக்கும். ஏன்னா மறிக்கொழுந்து வந்து புதன் ஆக்டிவேட் பண்ணுறது, முருகருக்கும் விஷ்ணுக்கும் ரொம்ப உகந்தது. அடுத்தது வந்து இது சைடில் வந்து நம்ம சாம்பிராணி பற்ற வச்சிடலாம். இது அப்படியே எரிஞ்சிட்ருக்கும். இதில் வந்து சாம்பிராணி வந்து என்னென்ன ஆட் பண்ணணுன்றது என்னோடய வீடியோவில் நான் தனியாகவே போட்டிருக்கேன், அது பார்த்திங்கன்னா தெரியும். இது வேகமாக எரியணுன்றதுக்காக நெய் விட்டுருக்கேன் நான், பசு நெய். இது உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் பசு நெய் விடும் போது இன்னும் அது விசேஷம். எப்படின்னா ஒரு ஹோமம் பண்ணும் போது என்ன ஒரு நமக்கு பலன் கிடைக்குமோ அந்த ஒரு இது வந்து நமக்கு இந்த சாம்பிராணி வந்து இந்த மாதிரி போடும் போது, சமித்து குச்சி யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல வந்து பலன் இருக்கும். இது அப்படியே எரியட்டும். நமக்கு வந்து அங்கே பூஜை பண்ணுறதுக்குள்ளே இது சைடில் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா இது வந்து ரெடி ஆகிடும் நமக்கு. இப்போ இதை கூட இட்லி பூவும் வச்சுருக்கேன் நான். இட்லி பூ வந்து விஷ்ணு பகவானுக்கு உகந்தது. முதல் வந்து ஊதுபத்தி காமிச்சிடுறேன். அதே மாதிரி நான் நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா கல்கண்டு பொங்கலும், காஞ்ச திராட்சை, முந்திரி, பாதாம், அப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து நான் இது போட்டு வச்சுருக்கேன் காயின்ஸு. ஊதுபத்தி காமிச்சதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து சாம்பிராணி. இந்த சாம்பிராணி பவுடரும் பார்த்திங்கன்னா மருதாணி விதை,
குங்கிலியம் இதெல்லாம் வச்சு போட்டது. இதுவும் வந்து லக்ஷ்மி கடாட்சத்துக்கு தான். இதை முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கற்பூர ஆராதனை, அதாவது தீப தூப ஆராதனையோடு நம்ம நெய்வேத்தியம் வச்சு பண்ணும்போது நம்ம வேண்டியது வந்து கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், நல்லா இருக்குது. நெய்வேத்தியம் வந்து நான் வந்து கல்கண்டு பொங்கல் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது பால்லையே வேக வச்சுட்டு நீங்கள் வந்து கல்கண்டு அதில் போட்டு ஆட் பண்ணி பண்ணலாம். ஏன்னா நம்ம பசுமாட்டுக்கு பண்ணுறதுனால அது வந்து கல்கண்டு பொங்கல் வந்து விசேஷம். வெல்லம் போட்டு பண்ணுறதை விட இந்த மாதிரி கல்கண்டு போட்டு பண்ணால் இன்னும் விசேஷமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.